இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் காலை ஜெபத்துக்கு வரவேற்கிறோம். ஆர்வமாக ஜெபம் செய்யும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதும் ஆண்டு நடத்தி விசுவாசத்துடன் கடந்து செல்கிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் சூழ்ந்து கொள்ளட்டும். நாள் முழுவதும் ஆண்டு வழிநடத்துவீராக. ஜெப நேரத்தை களத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய், எங்களோடு பேசும்படியாய், எங்கள் வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் எழுந்து நின்று பக்கம் 16 இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 16. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமா திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்யுவீரே. பாவியேன் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே, ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்யுவீரே. இரட்சகா கல்வாரியின் காட்சி கண்டோனாக, பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்வீராக. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்யுவீரே. இன்னமும் கல்வாரியில் ஆவலாய் நிற்பேனே, பின்பு மோட்சலோகத்தில் என்றும் வாழுவேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்யுவீரே. கர்த்தர் இருப்பாராக, அவர் மூலம் இருப்பாராக. தேவனாகிய ஆண்டவிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்ற போதிலும் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சில வலிமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மேலப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஒரு பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்களுடைய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலும். ஆமேன். பக்கம் 4 2 கால ஜெபம் செஞ்சபிப்போம். சர்வ வலிமைய பராபரனே, தேவரே சிருஷ்டியில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்த மனசாப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவரிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுகுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
இந்த வாரத்துக்கான சுருக்க ஜெபம், எந்த காலத்தில் முதலாம் ஞாயிற்று சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 40 நாட்களாய் உபவாசித்து எங்களைப் போல சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாமல் இருந்தாரே. புதாவிக்கு கீழ்ப்படித்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்கு பண்ணி, நீர் எங்கள் பலவீனத்தை அறிவது போல இரட்சிக்கும் வல்லமையை நாங்கள் அறியவும் கிருபை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அமருங்கள், வேத பணவாசி கேட்போம். சங்கீதம் 42. சங்கீதம் 42. சாம் 42. சங்கீதம் 42, 43. சாம் 42 and 43. மானானது நீருடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதி வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். முது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. முது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்னை புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற் காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ரா காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கவே நான் இன்னும் துதிப்பேன். 43ஆம் சங்கீதம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியோரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர். ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்கு தேங்குகிறாய்? தேவன் நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆகியமையும் உண்டாவதாக. ஆதலும் இப்போதும் எப்போதுமான சதா காலமையும் உண்டாவதாக. ஆமேன். பழைய ஏற்பாட்டு பாடம் எரேமியா 6ஆம் அதிகாரம். எரேமியா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-21 வரை. ஜெரமையா chapter 6 verse 9 to 21. Jeremiah chapter 6 verses 9 to 21. எரேமியா 6ஆம் அதிகாரம் வசனம் 9. திராட்சை குலைகளை அறுக்கிறவனைப் போல உன் கையை திரும்ப கூடையின் மேல் போடு என்று சொல்லி, அவர்கள் இஸ்ரவேலில் மீதியாய் இருந்த கனியை திராட்சை செடியின் கனியைப் போல் நன்றாய் பொறுக்கிக் கொண்டு போவார்கள் என்று சேனை கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன்? அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன், அதை அடக்கி இழுத்து போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகள் மேலும்
வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றி விடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுள்ளவர்களும் கூட பிடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகளும் அவருடைய காணி பூமிகளும் அவர்களுடைய மனைவிகளோடு ஏகமாய் அந்நியர் வாசமாகும். என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாக நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மற்றும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரிகள் மற்றும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ? பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி இங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து இக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தையை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன். சேபாவில் இருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்துக்கு. உங்கள் சர்வாக தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாய் இராது. ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடர்களை வைப்பேன். அவர்கள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு பாடம் யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 1-15 வரை. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-15 வரை. John chapter 6 verses 1-15. John chapter 6 verses 1-15. யோவான் 6 வசனம் 1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்களுக்கு கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சிஷ்யருடனே கூட உட்கார்ந்தார். அப்படி யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்து வருவதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இயேசு, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர்கள் எடுத்து அவர்களுக்கு வேண்டி மட்டும் கொடுத்தார். அவர் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய ஜனங்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலை மேல் ஏறினார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
நாம் வாசித்த இந்த 3 பாடல்களை படிக்கும் பொழுது தேவன் நம்மோடு சொல்கிற சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 42-43 மிகவும் ஒரு விசேஷமான சங்கீதமாக இருக்கிறது. ஒரு கவலையில் இருக்கிற ஒரு மனிதன் தேவனை நோக்கி கதறுகிற ஒரு வார்த்தைகள். ஒரு மான் எப்படி நீருக்காக கதறுகிறதோ அப்படியாக ஒரு கஷ்டமான நேரம் வரும் பொழுது நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். இல்லை எல்லா வேலைகளிலும் நம்முடைய தேவைகளுக்கு நம்முடைய திருப்தி ஆக்குகிற தேவனை நோக்கி பார்க்கிறோம் என்று அந்த சங்கீதத்தில் படிக்கிறோம். ஆத்துமா கலங்கி நிற்கிற நேரத்தில் தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எரேமியா 6ஆம் அதிகாரத்திலும் அதே ஒரு கதையை நாம் படிக்கிறோம். ஜனங்கள் இன்னும் பாவத்தில் இருக்கிறார்கள், ஆண்டு வார்த்தை கேட்க மாட்டோம் என்று அவர் சொல்லுகிறார்கள். ஏன் அவங்க சொல்றாங்கன்னா, ஆண்டு வார்த்தை கேட்கும் பொழுது அது அவங்களுக்கு நிந்தையா இருக்கிறது. அவங்க பேசுறாரு, ஆனா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. எரேமியா 6:10 சொல்லுகிறது, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதே மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, ஒரு ஆபத்தா இருக்கிறது, கவலையை கொண்டு வருகிறது. ஆண்டவர் வார்த்தை கேட்க 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 ஆண்டவர் பேசுகிற வார்த்தை கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு எச்சரிப்பு வருகிறது. ஆனால் அவர்கள் பாவத்திலே இருப்பதனால அதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ முயற்சிகளை செய்து ஆண்டவர் அவளை மாற்ற நினைக்கிறாரு. ஆனால் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாருமே அவர் ஆண்டவர் வார்த்தை கேட்காமல் ஆண்டவர் வார்த்தை விட்டு விலகி போகிறவர்களாக அங்கே காணப்படுவதை பார்க்கிறோம். அதனால ஆபத்து வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் செய்த அற்புதத்தை பார்க்கிறோம். 5000 பேரை ஆண்டவர் போஷித்தார், 5000 பேருக்கு உணவளித்தார் என்று பார்க்கிறோம். இந்த இயேசுவானவர் நமக்கு ஜீவ அப்பமாக வருகிறதை நாம் இன்னும் நாட்களில் பார்க்க போகிறோம். இந்த யோவான் 6ஆம் அதிகாரம் முழுவதும் படிக்கும் பொழுது இயேசுவானவர் ஜீவப்பமாய் வருகிறார். ஆனால் ஜனங்கள் தேவைக்காக மட்டும்தான் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இரக்க குணமுடையவராக இருக்கிறாரு, இறங்குகிறாக இருக்கிறாரு, நம்முடைய பசியை அவர் தீர்ப்பவராக இருக்கிறாரு, நம்மை நிரப்புகிறாய் காணப்படுகிறார். அவர் ஜனங்களை நோக்கி பார்க்கிறாரு, ஜனங்களை பார்த்து அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று இயேசுவானவர் ஒரு இரக்கமுள்ளவராக அவர் உதவி செய்ய ஆண்டவர் நினைக்கிறாரு. அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்ய போறாருன்னு. இருந்தாலும் அவர் வார்த்தையை அவர் பார்க்கிறோம், வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா? இன்னைக்கு ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். அவருடைய சீஷர்கள் அவர் வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள், கூடி வந்த ஜனங்கள் அவர் வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள். கடைசி பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் நிமித்தமாக 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்ததை பார்க்கிறோம். மீதம் எடுத்ததையும் நாம் அங்கே பார்க்கிறோம். மீதம் அவர்கள் 12 கோடிகளை எடுத்து அங்கே வைப்பதை பார்க்கிறோம். இது இயேசுடைய ஒரு அற்புதமாய் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வருகிறார் தீர்க்கதரிசி அவர்கள் என்று சொன்னார்கள். அப்ப இயேசுவானவர் அவர் அற்புதங்களை செய்யும் பொழுது அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னவென்றால், ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையில் மன திரும்புதல் வர வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையில நம்ம கலகி நிற்கும் பொழுது ஆண்டு வார்த்தை வரும் பொழுது நாம் எப்படி ஆண்டு வார்த்தை கேட்கிறோம் என்று அந்த ஆனந்து பார்ப்போம். இந்த ஆண்டு வார்த்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டுடைய வார்த்தையான ஜீவன் உள்ளது. ஆண்டுடைய வார்த்தையானது நமக்கு புது ஜீவனை கொண்டு வருகிறது. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு அற்புதனை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய சத்தத்தை செவி கொடுக்கும் பொழுது, நம்ம காது விட்டு கேட்கும் பொழுது அது அற்புதத்தை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய செவியை விருத்த சேதனம் இல்லாமல் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது செவியில கேட்க மாட்டோம் அப்படி என்று செவியை கூட கெட்டதாமாக்கிட்டாங்க. ஆண்டவர் கேட்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு காதை அடைத்து விட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் பேசும் பொழுது நாம் கேட்க வேண்டும். அப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், ஆண்டவர் நம்மோடு எப்படி பேசுகிறார்? எந்த வழியில ஆண்டவர் பேசுகிறார்? எப்படி ஆண்டவர் பேசுகிறார்? ஆண்டவர் பேசுற வார்த்தை நான் கேட்கிறேனா அல்லது உலக வார்த்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனா? உலக வார்த்தையை சொல்லும் பொழுது இன்னைக்கு உலக காரியம் நம்ம அதிகமாக கேட்கிறோம். சில பேர் நியூஸ் நல்லா பார்ப்பாங்க, நிறைய நியூஸ் பார்ப்பாங்க, நியூஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. சில பேர் மற்ற பிரசங்கெல்லாம் நிறைய கேட்பாங்க.
சில பேர் மற்ற கதைகளை கேட்கறதுக்கு சந்தோஷம். எல்லா கதையும், ஊர் கதை, உலக கதை, சொந்த கதை, சோக கதை சொல்லிட்டு எல்லா கதை கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப குறைவு. நீ வேதத்தை படிக்கிறோம், சாமுவேல் அப்படி கேட்டாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவர் நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் பேச ஆரம்பிச்சது பார்க்கிறோம். அப்ப நம்ம ஆண்டவர் பேசுகிறவர், இன்றும் அவர் பேசுகிறாரு. இன்னைக்கு வசந்த மூலியமாய் ஆண்டவர் பேசுறாரு, பலவிதமான வழிகளில் ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. ஆனால் நாம் காதுகளை திறந்து வைத்திருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலக காரியங்கள் மேல நம்ம காதுகளை திறந்து வைத்திருக்கிறோமா, அல்லது தேவனுடைய காரியங்களுக்கு நம்முடைய காதை திறந்து வைத்திருக்கிறோமா? தேவ சத்தத்தை கேட்பதற்கு நம்ம காது ரெடியா இருக்கிறதா? இப்ப அந்த காலங்களில் என்ன செய்வாங்க, ரேடியோ ஒழுங்கு கேட்கலன்னா அதை டியூன் பண்ணுவாங்க. அப்படியே பிளஸ் மைனஸ் மாதிரி டிவியில இருக்கும், டிவியில இறையிறது இருக்கும். அதே மாதிரி ரேடியோ, பழைய ரேடியோ பார்க்கும் பொழுது அதை அப்படியே திருப்பலாம், அப்படியே டியூன் பண்ணுவாங்க. டியூன் அப்படின்னு டியூன் பண்றப்ப அது சரியான சேனல்ல நிற்கும் பொழுது 96.7 அப்படி நிற்கும் பொழுது உடனே பாட்டு அழகாக வருகிறது. அதே போலதான் அநேக சத்தங்களை கேட்டு 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 காது அடைஞ்சு போயிருக்கிறதுனால ஆண்டவர் பேசும் பொழுது கேட்க முடியாம போகிறது. ஏன்னா பலவிதமான யோசனைகள், பலவிதமான உலக காரியங்கள், பலவிதமான உலக பிரச்சனைகள், பலவிதமான கதைகளை நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு கேட்டு 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 ஆண்டவர் பேசும் பொழுது கேட்க முடியாம போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சுத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது அவர் பேசுகிறது நமக்கு தெளிவாய் விளங்கும். ஆண்டவர் பேச தெளிவாய் விளங்கும் பொழுது அதை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இதனால் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நம்ம எப்படி ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம், ஆண்டவர் பேசுகிறதுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா, ஆண்டவர் பேசுவதற்கு ஒரு நேரம் கொடுக்கிறோமா? ஆண்டவரே பேசுங்க அப்படி என்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, காதலை திறக்கும் பொழுது, செவி மடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்க முடியும். அது பேசுகிறதை கேட்டு நாம் நடக்கும் பொழுது அற்புதங்களை காண முடியும். ஜெபம் செய்வோம். நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஆண்டவர் பேசுகிறதை நான் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் என்னென்ன காரியங்கள் நான் செய்திருக்கிறேன், என்னென்ன காரியம் நான் செய்யாமல் இருக்கிறேன்? காதிருந்தும் கேளாதவை போல இருக்கிறேனா? ஆண்டவர் பேசும் பொழுது நான் கேட்டும் அது பின் நடக்காமல் இருக்கிறேனா? அல்லது ஆண்டவர் சொல்ற வார்த்தையில கேட்டு அது பின் நடக்கிறேனா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, நம்முடைய ஆண்டவர் வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னதோ அது செய்து முடிக்கிறதா இருக்கிறது. அவர் என்ன வார்த்தையை அனுப்பினாரோ அந்த வார்த்தை அந்த காரியங்களை செய்து முடித்து திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ததை பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் பேசும் பொழுது இந்த உலகமே அதிர்கிறது. அப்படியாக நம்மிடம் ஆண்டவர் பேச விரும்புகிறார். அவர் வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் முரட்டாட்டமுள்ள இருதயத்தை வைத்தில்லாமல், கேட்க மாட்டோம் என்று சொல்லாமல், அது வார்த்தையை கேட்டு நம் வாழ்க்கையை சரிபடுத்தும் பொழுது, அது வார்த்தையை கேட்டு நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையில அற்புதங்களையும் ஆண்டுடைய வழிநடத்தலையும் நம்ம காண முடியும். அதிகமாக நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இங்கு வந்திருக்கிறவர்கள், ஆன்லைன்ல எங்களோடு கலந்து கொண்டவர்கள் அனைவரையும் கரத்தில் வைக்கிறோம். அப்ப நாங்கள் இங்க இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுகிறோம். இந்த காலை வேளையில் எங்களை முற்றுமே கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும் பொழுது அதை நாங்கள் கேட்கிற காதலை எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் காதலை திறந்தரணும், எங்கள் காதலை பரிசுத்தப்படுத்தும். உலக காரியங்கள், உலக சொல்களை கேட்டு, உலகத்தார் பேசுகிற வார்த்தை அதிகமாய் கேட்டு கேட்டு எங்களுக்கு காது மந்தமாய் மாறி இருக்கிறது. அப்பா, எங்களுக்கு காதலில் சத்தம் விழ முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சத்தம் எங்கள் காதலில் கேட்கப்படும் பொழுது அதை நான் கேட்க மாத்திரமல்ல, அதை கேட்டு என் உள்ளத்திலே வைத்து நாங்கள் வேறு கொண்டு வளர்ந்து கனி தருகிறவர்களாய் மாற வசனமானது, உடைய பேச்சானது விதையாய் எங்களுக்கு விட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விதை வளர்ந்து கனி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இது பேசுகிறவர், இன்றும் எங்களோட பேசுகிறீர். எங்கள் ஆத்துமா கலங்கி நிற்கிற நேரம் எல்லாம் அப்பா, நாங்கள் நோக்கி கூப்பிடும் போதெல்லாம்
அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, உம்மோடு நடக்கிற வேலையெல்லாம் எப்படி பழைய பல பரிசுத்தவான்களோடு தீர்க்கதரிசிகளோடு பேசினீரோ, இன்றும் எங்களோடு பேசுகிறீர். இன்றைக்கு இயேசுவானவர் உடைய வார்த்தையாகவே எங்களுக்குள் வந்தார். அந்த வார்த்தையை நான் கேட்கிறோம். இயேசுவானவர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி, எங்கள் வழிநடத்துவதற்காக நன்றி. அப்போ உலகத்தின் கடைசி பரியந்தம் எங்களோடு இருப்பதை சொல்லியிருக்கிறீர். உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். நாளில் அப்பா, படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள், வெளியே செல்கிறவர்கள் அனைவருமே கருத்தில் வைக்கிறோம். அனைவருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். போக்கில் வரத்தில் கொண்டு வழிநடத்துவீராக. இந்த நாள் அற்புதமான அதிசய நாளாய் அவங்க இருக்கட்டும். இந்த கால வேலையிலுமே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்பா, உங்களை தேடி கண்டடைவார் என்று சொல்லுகிறபடி காலையிலேயே உங்களை தேடும் பொழுது உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரை கொடுக்கிற இந்த புதிய நாளுக்காகவும் இந்த நாள் முழுவதும் ஆண்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய நேரத்தையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆண்டு பொறுப்படுத்திக் கொள்வீராக. சுகத்தையும் பலத்தையும் கொடுத்ததுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் எங்கள் ஜெபம் இந்த நாள் தேவைப்படுகிறதோ, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிறவர்கள், பல சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், கவலையில் இருக்கிறவர்கள், ஆத்மா கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தும் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு தேவை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் அவளை தொடரட்டும், அவருடைய பிரசன்னம் அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டுதாமையே வழிநடத்துவீராக. இல்லை ஒவ்வொரு கரத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்செயல்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் விடவேலே. ஆமென். 72 ஸ்தோத்திர பாடலாக விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம். இன்னைக்கு ஆண்டுடைய நாமம் நம்ம காதில், விசுவாசியின் காதில் படுவதாக இருக்கிறது. விருப்பாயவர் செவியில தொனி இனிப்பாகுது பாசம். விரும்பி கேட்கறடைய ஒவ்வொரு செவியிலையும் அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் நமக்கு இனிப்பானத பாசமாய் மாறுகிறது. விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம். விருப்பாயவ செவியில் தோனி, விருப்பாயவ செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாவதுவே. முசி பாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம், முசி பாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம் முற்றும் அந்த பெயரே. துயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும். பயங்கள் யாவும் இயேசு வென்றால், பயங்கள் யாவும் இயேசு வென்றால் பரந்தோடியே போகும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும். மாயை கொண்ட நெஞ்சையது, மாயை கொண்ட நெஞ்சையது மயக்கம் மின்றி விடுக்கும். இல்லை எல்லா கிருபை தீரல் ஏற்று நிறைந்திருக்கும். எல்லா நாளும் மாறா செல்வம், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு வென்ற பெயரே. என்னாண்டவா என் ஜீவனே, என் மார்க்கமே முடிவே. என்னால் வரும் துதியை நீரே, என்னால் வரும் துதியை நீரே ஏற்று கொள்ளும் தேவே. விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம். விருப்பாயவ செவியில் தோனி, விருப்பாயவ செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். ஜெபம் செய்வோம். அதிகமான நேசிக்க நல்ல ஆண்டவரே, ஒரு ஜனங்களை நேசிக்கிறீர், ஒரு ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறீர், வழிநடத்துகிறீர்.
நாங்கள் விசுவாசிக்கிற, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் நீர் பெரியவர். என் ஆண்டவா, என் தேவனே, என் ஜீவனே, என் மார்க்கமே, என் முடிவே என்று நாங்கள் பாடுகிறோம். எல்லாம் அப்பா எங்களுக்கு நீர் மட்டும்தான். இந்த நாளிலே அப்பா மேலோக்கி நாங்கள் பார்க்கவும், விசேஷ உபவாச நாட்களில் அதிகமாய் கிட்டிச் சேரவும், அதிகமாய் தியானிக்கவும், ஆராதிக்கவும், அப்பா ஜெபிக்கவும், பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கவும் எங்கள் வழிநடத்துவீராக. உபவாசம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இந்த பசியில் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அது உணவாய் மாறட்டும். ஒவ்வொருடைய தேவையினாலும் சந்தித்து நாள் முழுவதும் எங்கள் நடத்துவீராக. உம்முடைய வழி நடத்துவீராக. எங்கள் தேவையில்லாமல் சந்தித்து எங்களை அதிசயமாய் காத்துக்கொள்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.